Hi guys, welcome to my channel. So இன்னைக்கு சேனல் நம்ம என்ன பார்க்க போறோம்னு கேட்டிங்க அப்படினா அதுக்கு முன்னாடி ஒரு சின்ன அப்டேட் கொடுத்துக்கிறேன். என்ன 2024 முன்னிட்டு 2023 ல பர்ச்சேஸ் பண்ணக்கூடிய லேப்டாப், டெஸ்க்டாப், பிரிண்டர், மானிட்டர்ஸ் பர்ச்சேஸ் பண்ணக்கூடிய எல்லாரோட இன்வாய்ஸையும் தேர்ந்தெடுத்து 24 பேருக்கு gift அனௌன்ஸ்மென்ட் பண்ணியிருந்தோமே. அது ஏன் இன்னும் அனௌன்ஸ்மென்ட் பண்ணாம இருக்கோம்? அந்த டவுட் ஏன்னா ரெண்டு பேர் வாட்ஸ்அப்ல கேட்டாங்க, அதை வீடியோலையும் சொல்லிடுறேன். ஸோ ஆல்ரெடி இந்த மாதம் ஃபுல்லாக பார்த்தீங்க அப்படின்னா 28 நாளில் 10 நாளைக்கு மேலே லீவு. ஸோ 4 நாள் 3 நாள் லீவ் எடுத்து திரும்பி வந்தாலே சர்வீஸ் லோடு, ஒர்க் லோடு எக்கச்சக்கமாக இருக்கும். ஸோ அதனால் இந்த மாதம் சுத்தமாக டைமிங் இல்லாமல் போயிடுச்சு. போன வாரம் ஃபுல்லாக ரிப்பப்ளிக் டே சேல்ஸு. ஸோ அடுத்த ஒரு 3 நாளைக்கு மந்த் எண்டு. ஸோ அதனால் இந்த மாதம் ஓவர் ரஷ்ன்றதுனால அந்த ப்ராஜெக்டை தனியாக எடுத்து ஒர்க் பண்ண முடியாமல் இருக்குது. ஸோ அது ஏன்னு கேட்டிங்க அப்படின்னா சும்மா டப்புன்னு அனௌன்ஸ்மெண்ட் போட முடியாதுங்க. ஏன்னா நம்ம அந்த கிஃப்ட்டுன்னு சொல்லிட்டு தெரிஞ்சவங்களுக்கு கொடுக்குற விஷயம்லாம் கிடையாது. ஸோ நம்ம கிஃப்ட் அனௌன்ஸ்மெண்ட் பண்ணுறது ப்ராப்பராக யூடியூப்பில் லைவ் வந்து தான் பண்ணுவோம். ஸோ அதுக்கு முன்னாடி நாங்கள் என்னென்ன பண்ணணும்னு கேட்டிங்க அப்படின்னா 2023 பர்ச்சேஸ் பண்ண ஒரு வருஷத்தோட லிஸ்ட் இன்வாய்ஸை ஃபுல்லாக எடுத்து அதில் டெஸ்க்டாப், லேப்டாப், மானிட்டர், பிரிண்டர் பர்ச்சேஸ் பண்ண இன்வாய்ஸ் நம்பரை ஃபுல்லாக எடுத்து எக்ஸலில் ஏற்றி அதை ரேண்டம் செட் பண்ணி வச்சுட்டு ஸோ அதுக்கப்புறம் யூடியூப் லைவாக வரணும். ஸோ அதுக்கு தனியாக 2 நாள் முன்னாடி வேலை பார்க்கணும். ஸோ ஆள் பற்றாக்குறைகள் இந்த மாதம் 10 நாளைக்கு மேலே லீவ் இருந்ததுனால ஆள் பற்றாக்குறைகள் இருந்ததுனால ஸோ இந்த மாதம் அதை ஒர்க்கை பார்க்க முடியாமல் போயிடுச்சு. ஸோ பிப்ரவரி ஃபர்ஸ்ட் வீக்கில் அங்கிட்ட ஒரு 10ஆம் தேதிக்குள்ளே இடையில ஏதாவது ஒரு கேப் கிடைக்கக்கூடிய ஒரு ஃப்ரீ நாளில் பார்த்து டக்குன்னு அதை போட்டுருவோம். ஸோ உங்களுக்கான ஒதுக்கி வச்சிருக்க கிஃப்ட்டை உங்களுக்கு நான் வீடியோவில் காமிச்சிடறேன், பார்த்துங்க. 24 பேருக்கு கிஃப்ட் கன்ஃபார்ம். ஸோ அதுக்கான டைமிங் கிடைக்கிறப்ப டக்குன்னு அனௌன்ஸ்மெண்ட் போட்டு அவங்களுக்கு அனுப்பிச்சிருவோம். ஏன்னா என்ஆர்இன் ஃபோட்டோக்கு பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா யூடியூப் வீடியோவுக்கு வியூஸ் வரணுன்றதுக்காண்டி வீடியோ போடக்கூடிய நிறுவனம் கிடையாது. கஸ்டமர் ரெஸ்பான்சிபிலிட்டி ரொம்ப முக்கியம். நம்மளை நம்பி ஒருத்தவங்க ப்ராடக்ட் பர்ச்சேஸ் பண்ணுறாங்க அப்படின்னா அந்த நம்பிக்கைக்கு பூர்த்திகரமாக இருக்கணும், அதான் முக்கியம். ஸோ அதை பேஸ் பண்ணி தான் ஒவ்வொருத்தவங்களுக்கும் இன்றைக்கி நம்ம கஸ்டமர்ஸ்க்கு சப்ளை பண்ணிகிட்ருக்கோம். ஸோ இன்றைக்கி என்ன டீட்டெயில்? ஸோ ஆல்ரெடி நம்மள்ட்ட டெஸ்க்டாப், லேப்டாப், மானிட்டர் மார்க்கெட்லேயே கரெக்டான ப்ரைஸுக்கு 100% ஒரிஜினல் ப்ராடக்ட்டு, லைஃப் டைம் டெக் சப்போர்ட்டோட, ப்ராப்பர் ரெஸ்பான்சிபிலிட்டியோட நம்ம தமிழ்நாடு, பாண்டிச்சேரி, கேரளா, கர்நாடகா, ஆந்திரா, தெலுங்கானா, சவுத் இந்தியா ஃபுல்லாக 6 ஸ்டேட் சப்ளை பண்ணிட்டு இருக்கோம். ஸோ சப்ளை பண்ணக்கூடிய கஸ்டமர்ஸ்க்குலாம் வரக்கூடிய ஒரு சின்ன சின்ன டவுட்ஸ் அதான் இன்னைக்கு வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். ஏன்னா அந்த பிசி பில்டு தான் ஏகப்பட்ட பேருக்கு வரக்கூடிய டவுட்ஸ். ஸோ பிசி பில்டுன்னு வர்றப்ப கஸ்டமருக்கு வரக்கூடிய ஃபர்ஸ்ட் டவுட் என்னன்னு கேட்டிங்க அப்படின்னா இன்டெல் பெஸ்ட்டா, ஏஎம்டி பெஸ்ட்டா? ரெண்டுமே சேம் தாங்க. பிசி பில்டை பொறுத்த வரைக்கும் இது ஆல்ரெடி நான் 2-3 வீடியோவில் சொல்லியிருப்பேன், இன்றைக்கும் சொல்கிறது நான் தான். ஸோ இன்டெல் பெஸ்ட்டா, ஏஎம்டி பெஸ்ட்டான்றது முக்கியமே கிடையாது. உங்களோட யூசேஜ் என்ன, உங்களோட பட்ஜெட் என்ன, அதுக்கு ஒரு சின்ன உதாரணம் சொல்கிறேன், வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். இப்போ நம்ம கையில் பார்த்தீங்க அப்படின்னா i7 12th ஜென்ரேஷன் இருக்குது. ஸோ இது கஸ்டமரோட ரெக்யர்மெண்ட். எனக்கு i7ல் 12th ஜென்ரேஷன் ப்ராசர் வேணும். மதர் போர்டு DDR5 ரேம் போடுற மாதிரி வேணும். ஸோ மதர் போர்டு குடோனில் இருக்குது. ஸோ ஜிகாபைட்டோட 750 DDR5 ரேம் சப்போர்ட்டோட அது. ஸோ இந்த ப்ராசரோட ரேட்டு கிட்டத்தட்ட 32,000 ரூபாய். மதர் போர்டோட ரேட்டு கிட்டத்தட்ட 15,000 ரூபாய், 47,000 ரூபாய் ஆச்சு. ஸோ ஒரு DDR5 16 GB ரேம் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ஒரு 4,000 to 4,500 ரூபாய். ஸோ 45 52,000 ரூபாய் ஆச்சு. ஒரு 1 TB NVMe, அதாவது நான் சொல்கிறேன் லோ பட்ஜெட்டில் சுருக்கி உங்களுக்கு கொண்டு வரதுக்கே. ஸோ ஒரு 1 TB NVMe 45 52,000 ரூபாய். கேபினெட், SMPSலாம் சேர்த்து மினிமம் அந்த i7 12th ஜென்ரேஷனை வச்சு கரெக்டான காம்பனன்ஸை போட்டு மினிமம் பட்ஜெட்டில் பண்ணாலும் மினிமம் 55,000 ரூபாயை தாண்டும். ஆனால் இதை விட ஹை பெர்ஃபார்மன்ஸ் ஸ்பீடு உள்ளக்கூடியது நம்ம என்ன அப்படின்றத இன்னைக்கு வீடியோவில் பார்க்க போகிறோம். சரி, இதை விட இன்னும் 10,000 ரூபாய் கம்மியாக செலவு பண்ணி வெறும் 45,000 ரூபாய் பட்ஜெட்டில் இப்போ இது கஸ்டமருக்கு தான் எடுத்து வச்சிருக்கோம். ஸோ இது பார்த்தீங்க அப்படின்னா Ryzen 7 5700G. ஸோ ரைசனை ஃபோக்கஸ் பண்ணி நம்ம பண்ணலங்க. நம்ம கொடுக்கக்கூடிய பட்ஜெட்டுக்கு எதில் அதிக ஸ்பெக்கு கிடைக்கின்றதான் நம்ம முக்கியம். ஏன்னா வெறும் ப்ராசஸரை மட்டும் வச்சுமே ஒரு பிசி பெர்ஃபார்மன்ஸ் பண்ணாது. சுற்றி இருக்கக்கூடிய எல்லா காம்பனன்ட்ஸும் கரெக்டான மேட்சிங்கில் இருக்கணும், ப்ராப்பரான பிசி பில்ட் இருக்கணும், ப்ராப்பரான OS இன்ஸ்டாலேஷன் இருக்கணும். இது எல்லாமே ஆப்டிமைசேஷன் பண்ணுறதை வச்சு தான் நமக்கான அவுட்புட் கிடைக்கிது. ஸோ அதான் பிசி. ஸோ இப்போ இது 55,000 பட்ஜெட் செக்மெண்ட்டுக்கு i7 12th ஜென்ரேஷன். ஆனால் இதை விட அதிக ஸ்பீட் பெர்ஃபார்மன்ஸ் கொடுக்கக்கூடியது தான் நம்ம 45,000 பட்ஜெட்டுக்கு Ryzen 7 5700G. இதோட இன்னைக்கு மார்க்கெட் ரேட் 19,000 ரூபாய். ஒரு B450M Pro, இது ஒரு ப்ரொஃபஷனல் மதர் போர்டு, ECC ரேம் சப்போர்ட்டோட வரக்கூடியது, டைப் சி போர்ட்டோட வரக்கூடியது, 4 ரேம் ஸ்லாட்டு, 10 ஃபேஸ் VRMோட வரக்கூடியது, லோ பட்ஜெட். ஏன்னா ஏஎம்டியை பொறுத்த வரைக்கும் மதர் போர்டோட பட்ஜெட் ரொம்ப கம்மியாக கிடைக்கும். ஸோ 19 27,000 ரூபாய் ஆச்சு. 2 ரேமு கிட்டத்தட்ட 32 GB ரேம். நீங்கள் அதில் DDR5ல் 16 GB போடுறதுக்கும் இதில் நீங்கள் 32 GB ரேம் போடுறதுக்கும் பட்ஜெட் வைஸாக கம்மியாகுது. ஸோ 32 GB ரேமு சாம்சங்கோட EVO Plus 970 1 TB NVMe ஒரு லேப்டாப்போட 3 ARGB ஃபேனோட வரக்கூடிய சைட் டெம்பர் கிளாஸோட வரக்கூடிய ஒரு சூப்பரான கேபினெட்
ஒரு ஃபிங்கர்ஸோட பியூர் கேமிங் பியூர் 500 வாட்ஸ் ஐபிக்கு பிளாக் பவர் 3 இயர்ஸ் ரீப்ளேஸ்மெண்ட் வாரண்டியோட ஒரு எஸ்எம்பிஎஸ். இது கஸ்டமருக்கு கம்ப்ளீட்டாக ரெடி ஆகிட்டு இருக்கு. இதோட பட்ஜெட் கஸ்டமருக்கு 45,990 ரூபாய், இன்க்ளூடிங் ஜிஎஸ்டி, இன்க்ளூடிங் டெலிவரி, இன்க்ளூடிங் விண்டோஸ் 11 ப்ரோக்கான லைஃப் டைம் டிஜிட்டல் லைசன்ஸ் கீ கஸ்டமர் ஆன் பண்ணணும் யூஸ் பண்ணுறது தான். ஸோ அப்போ 55,000 பட்ஜெட்டோட 10,000 ரூபாய் கம்மியாக சூஸ் பண்ணிக்கலாம் பார்த்தீங்களா. இந்த i7 12th ஜென்ரேஷனோட இப்போ நம்ம சூஸ் பண்ணிக்கக்கூடிய ஸ்பெக்கு பார்த்தீங்கன்னா பட்ஜெட்டும் 10,000 ரூபாய் கம்மியாகுது, பெர்ஃபார்மன்ஸும் வேறு லெவலில் ரிசல்ட் ஆகும். ஸோ நிறைய பேருக்கு இந்த ரிசல்ட் கம்பேரிசன்லாம் நம்ம போடணுன்ற அடுத்த பிளானில் இருக்கும். ஸோ ஏன்னா நாங்கள் எக்ஸ்க்ளூசிவ் யூடியூப் சேனல் கிடையாது, யூடியூபோட வியூஸை வச்சு பணம் சம்பாதிக்கக்கூடிய நிறுவனம் கிடையாதுங்க. யூடியூப்ல நம்மள்ட்ட பர்ச்சேஸ் பண்ணக்கூடிய கஸ்டமர்ஸ்க்கும் நம்மள்ட்ட பர்ச்சேஸ் பண்ணணுன்ற கஸ்டமர்ஸ்க்கும் தேவையான டவுட்ஸை கிளியர் பண்ணுறது தான் நாங்கள் இந்த யூடியூப் சேனலில் பிளாட்ஃபார்மாக வச்சிருக்கோம். வேறு எதுவுமே கிடையாது. ஃபியூச்சரில் அடுத்தடுத்து ஆள்களை செட்டப் பண்ணிட்டு இருக்கோம். ஸோ இந்த கம்பேரிசனை ஃபுல்லாக ஷார்ட்ஸாக போகிற மாதிரி பிளான் பண்ணிட்டு இருக்கோம். நெக்ஸ்ட் அடுத்த அப்டேட் பார்ப்போம். ஸோ பிசி பில்டை பொறுத்த வரைக்கும் இதான் கான்செப்ட். நம்ம என்ன பட்ஜெட்டில் சூஸ் பண்ணுறோம் அந்த ப்ராசஸரை மட்டும் நம்ம ஹைலைட்டாக போட்டு சுற்றி இருக்கிற மற்ற எல்லா காம்பனன்ட்ஸும் லோவாக இருந்துச்சுன்னா நமக்கு பெர்ஃபார்மன்ஸ் கிடைக்காது. ஸோ ப்ராசருக்கு தீக்குவலாக சுற்றி இருக்க எல்லா காம்பனன்ட்ஸும் ஹையாக இருந்தால் மட்டும்தான் அந்த ப்ராசரும் சேர்ந்து அதுக்கு தகுந்த மாதிரி ஹை பெர்ஃபார்மன்ஸ் கிடைக்கும். வேறு எதுவுமே கிடையாது. நீங்கள் பிசி பில்டு பர்ச்சேஸ் பண்ண நினைக்கிறீங்களா, தமிழ்நாடு முழுக்க எந்த மூலை முழுக்காக இருந்தாலும் சரிங்க, சென்னைக்கு மட்டுமே மந்த்லி 100 பிசி பில்டு அனுப்பிச்சிட்டு இருக்கோம். சரி, அதே மாதிரி தமிழ்நாடு ஃபுல்லாக நீங்கள் எந்த மூலை முழுக்காக இருந்தாலும் சரி உங்களோட ரெக்யர்மெண்ட்டு பட்ஜெட் வாட்ஸ்அப் போடுங்க. நம்மள்ட்ட எக்ஸ்க்ளூசிவாக பார்த்தீங்கன்னா வீடியோ எடிட்டிங்க்குன்னு தனி பிசி இருக்குது, கேமிங்க்குன்னு தனி பிசி இருக்குது, கேம் டெவலப்மெண்ட்டுக்குன்னு தனி பிசி இருக்குது, ட்ரேடிங்க்குன்னு தனி பிசி இருக்குது, சூப்பர் மார்க்கெட் பில்டிங்க்குன்னு தனி பிசி இருக்குது, ஸோ சர்வருக்குன்னு தனி பிசி இருக்குது. எக்ஸ்க்ளூசிவாக கஸ்டமரோட ரெக்யர்மெண்ட்டும் பட்ஜெட்டுக்கு தகுந்த மாதிரி நம்ம பிசி பில் ரெடி பண்ணி அனுப்பிச்சுட்டு இருக்கோம். ஸோ நம்மள்ட்ட பிராண்டட் பிசியும் இருக்குது, அசம்பிள்டு பிசியும் இருக்குது, கம்ப்ளீட்டாக சர்வர் சம்மந்தப்பட்ட A to Z எல்லா காம்பனன்ட்ஸும் நம்மள்ட்ட இருக்குது. ஸோ நம்ம வெப்சைட்டில் ஆஃபர்ஸ் ப்ராடக்ட்ஸை ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா வெப்சைட்டில் அப்லோட் பண்ணுவோம். கஸ்டமைசேஷன் நிறைய பண்ண வேண்டியதெல்லாம் நீங்கள் வாட்ஸ்அப்பில் சேட் பண்ணுங்கள் ஒர்க்கிங் ஹவர்ஸில். ரெண்டாவது யூடியூப் வீடியோ போட்டுட்டு மற்ற நிறுவனம் மாதிரி தூங்குற நிறுவனம் கிடையாது. நாங்கள் யூடியூப் வீடியோவில் நம்ம என்ன சொல்கிறோமோ சேம் அதே ஒர்க்கிங் ஹவர்ஸில் நானே தான் உங்களுக்கு பிசி டிவிஷன் லேப்டாப் டிவிஷனுக்கு ரிப்ளை பண்ணிட்டு இருப்பேன். பிரிண்டர் டிவிஷனுக்கு தனியாக ஆள் இருப்பாங்க, லேமினேஷன் டிவிஷன் தனியாக ஆள் இருப்பாங்க, CCTV தனியாக ஆள் இருப்பாங்க. ஸோ இதான் எங்களோட கான்செப்ட். ஸோ இந்த மாதிரி பிசியை பொறுத்த வரைக்கும் உங்களோட பட்ஜெட்டும் ரெக்யர்மெண்ட்டுக்கு தகுந்த மாதிரி தான் நம்ம பிசி பில்டு. உங்களோட பட்ஜெட்டுக்கு சுற்றி இருக்கக்கூடிய காம்பனன்ட்ஸை கரெக்டாக போட்டு பக்காவாக அனுப்புறது தான் எங்களோட ஒர்க்கு. ரிசல்ட் உங்களுக்கு வேறு லெவலில் இருக்கும். ஸோ அதனால தான் இன்றைக்கி வரைக்கும் 4 வருஷத்துக்கு மேலே சக்ஸஸ்ஃபுல்லாக பிசி பில்டில் நம்ம ரன்னிங்கில் போயிட்டுருக்கோம். ஸோ அடுத்தது இப்போ லேட்டஸ்ட்டாக AMDயில் 8000 சீரியஸ் ப்ராசர் லான்ச் ஆக போகுது அடுத்த மாதம். ஸோ இது போக இன்டெல்லில் 14th ஜென்ரேஷன் லான்ச் ஆயிருக்கு. ஸோ ஆல்ரெடி 13th ஜென்ரேஷனே நாங்கள் மேக்ஸிமம் அதிகபட்சம் யாரும் ஃபோக்கஸ் பண்ணுறோம். ஏன்னு கேட்டிங்கன்னா 13th ஜென்ரேஷன் இன்டெல் i5க்கு வர்றதுக்கு பதிலாக நம்ம ரைசனில் Ryzen 5 7600X 7600 அதை விட ப்ரைஸிங் வைஸாக கம்மி, பெர்ஃபார்மன்ஸ் அதிகமாக கிடைக்கும், இன்டிகிரேட்டட் APU ப்ராசஸர் இன்னும் பக்காவாக இருக்கும். ஸோ இந்த கால்குலேஷன் நான் சொல்லிட்டேன்ல, ப்ராசஸரை மட்டும் வச்சுமே ஒரு பிசி ஃபுல்ஃபில்மெண்ட் ஆகாது. சுற்றி இருக்கக்கூடிய எல்லா காம்பனன்ட்ஸும் கரெக்டாக இருக்கணும். ஸோ அதனால் நீங்கள் என்ன ப்ராசஸர் சூஸ் பண்ணுறோன்றது ஃபஸ்ட்டு. அதை விட ரொம்ப முக்கியம், என்ன பட்ஜெட்டில் நீங்கள் பிசி பில் ரெடி பண்ண போகிறீங்க, உங்களோட யூசேஜ் என்ன, அவ்வளோதாங்க. உங்களோட யூசேஜ் உங்களோட பட்ஜெட் சொல்லுங்கள். உங்களுக்கு தேவையான கரெக்டான பிசி பில்லை நம்ம அனுப்பிச்சிடுவோம். அதை பற்றி பிரச்சனை கிடையாது. ஸோ ரெண்டாவது 13th ஜென்ரேஷன் எடுத்து 14th ஜென்ரேஷன் வந்திருக்கு. ஸோ இந்த 13th ஜென்ரேஷனுக்கும் 14th ஜென்ரேஷனுக்கும் பெரிய வித்தியாசமே கிடையாதுங்க. இனி வரக்கூடிய ஃபியூச்சர்ஸ், இனி இந்த 2024 இன்னொரு 3 வருஷத்தில் பார்த்தீங்க அப்படின்னா கம்ப்ளீட்டடாக இப்போ நம்ம ஆல்ரெடி ஃபோட்டோஷாப்பில் பார்த்தீங்கன்னா இந்த ஃபயர்ஃப்ளைன்னு சொல்லி AI ஜென்ரேட்டட் ஆப்ஷன்லாம் கொடுத்துருக்காங்க பார்த்தீங்களா. ஸோ இந்த மாதிரி கம்ப்ளீட்டாக இனி வரக்கூடிய ஃபிலிமோரா சாஃப்ட்வேரும் சரி, ப்ரீமியர் ப்ரோ சரி, ஸோ இனி வரக்கூடிய மேக்ஸிமம் ஆஃப் சாஃப்ட்வேர்ஸ் எல்லாமே AI ஜென்ரேட்டரோட வரக்கூடியது. ஸோ அதனால் இப்போவே ப்ராசர் ஹார்ட்வேர் டிபார்ட்மெண்ட்லாம் தயாராகிட்டு இருக்காங்க. அந்த செக்மெண்ட்டில் லான்ச் ஆகிருக்கக்கூடியது தான் இப்போ வரக்கூடிய 8000 சீரியஸ் ப்ராசர். ஸோ நார்மலாக ரைசனுக்கு பயங்கரமான நேம் கொடுத்ததே பார்த்தீங்க அப்படின்னா 3200G 3400G. ஸோ அதுக்கு அடுத்தது பார்த்தீங்கன்னா 5600G 5700G மார்க்கெட்டில் ஒரு பயங்கரமான நேம கிரியேட் ஆகி செட் ஆச்சு. ஸோ அதுக்கடுத்து இந்த 8000G வர்றது எக்ஸ்க்ளூசிவாக பார்த்தீங்கன்னா AI ஜென்ரேட்டட் ப்ராசரு பக்கா பெர்ஃபார்மன்ஸோடு இருக்கும். அடுத்த மாதம் வந்தோன்னா அதோட பட்ஜெட்டுக்கு தகுந்த மாதிரி நம்ம அந்த பட்ஜெட்டுக்கு அது ஒர்த்தா என்ன பிசி பில்டு பண்ணலான்ற அடுத்த மடியில் நம்ம பார்ப்போம். சேம் அதே மாதிரி தான் 14th ஜென்ரேஷன் 13th ஜென்ரேஷனும் 14th ஜென்ரேஷனும் பெரிய டிஃப்ரெண்ட்டே கிடையாது. AI ஜென்ரேட்டடுக்கான சில பல யூனிக்யூ ஃபீச்சர்ஸை அந்த ப்ராசரில் ஆட் பண்ணியிருப்பாங்க, அவ்வளோதான் டிஃப்ரெண்ட். ஸோ நீங்கள் பிசின்னு போயிட்டாலே கடல் மாதிரிங்க. ஸோ நீங்கள் ஏகப்பட்ட மாடலில் பார்த்தீங்கன்னா கம்ப்ளீட்டாக உங்களுக்கு கன்ஃபியூஸ் ஆயிரும். ஸோ உங்களோட பட்ஜெட் என்ன, உங்களோட ரெக்யர்மெண்ட் என்ன, உங்களோட நீட்ஸ் என்ன பர்பஸ்க்காக நீங்கள் பிசி வாங்குறீங்க, அதை நீங்கள் என்ஆர்என் ஃபோட்டோ கான்டாக்ட் பண்ணி அப்டேட் பண்ணுங்கள். உங்களுக்கு தேவையான ரெக்யர்மெண்ட்டை 100% கிடையாதுங்க, 200% ஃபுல்ஃபில் பண்ணுற அளவுக்கு நம்ம ப்ராடக்ட் சப்ளை பண்ணுவோம். ஸோ இது போய் எக்ஸ்க்ளூசிவாக நம்ம பிசி மட்டுமே சப்ளை பண்ணக்கூடிய நிறுவனம் கிடையாது. நீங்கள் எந்த ஒரு யூடியூப் சேனல் போங்க,
ஒரு யூடியூப் சேனல் பார்த்தீங்கன்னா வெறும் சிசிடிவியை பற்றியா பேசிகிட்டு இருப்பாங்க, அதை விட்டுட்டு அதை பற்றி எதுவுமே தெரியாது. ஸோ இன்னொரு யூடியூப் சேனல் போக வெறும் பிசியை பற்றியே பேசிகிட்டு இருப்பாங்க, அதை விட்டுட்டு அதுக்கடுத்து எதுவுமே தெரியாது. ஸோ இன்னொரு யூடியூப் சேனல் போங்க பிரிண்டரை பற்றியே பேசிகிட்டு இருப்பாங்க, அதை விட்டுட்டு அதுக்கடுத்து எதுவுமே தெரியாது. ஸோ இன்னொரு யூடியூப் சேனல் போங்க லேப்டாப் பற்றி பேசிகிட்டு இருப்பாங்க, அதை விட்டு அதுவும் தெரியாது. ஆனால் கம்ப்ளீட்டாக ஐடி ஹார்ட்வேர் செக்ஷனில் டெஸ்க்டாப், லேப்டாப், பிரிண்டர், சிசிடிவி, கேஷ் கவுண்டிங் மிஷின், அக்சசரிஸு, சாஃப்ட்வேர்ஸ், மைக்ரோசாஃப்ட் சாஃப்ட்வேர்ஸு, ஆன்டிவைரஸு, இந்த மாதிரி A to Z ஐடி ஹார்ட்வேர்ஸில் எல்லா ப்ராடக்ட்டோட வீடியோவையும் எல்லா ப்ராடக்ட்டோட நாலேஜையும் உள்ள ஒரு சேனல் தான் நேரன் ஃபோட்டோ சேனல். ஸோ இந்த சேனல் நீங்கள் இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிச்சுங்க. இனி அடுத்து வரக்கூடிய ஒவ்வொரு வீடியோஸும் பார்த்தீங்கன்னா நியூ ப்ராடக்ட்ஸ் நிறைய லான்ச் ஆக போகுது உங்களுக்காக. ஸோ உங்களோட நீட்ஸ் டெஸ்க்டாப், லேப்டாப், பிரிண்டர், சிசிடிவி, கேஷ் கவுண்டிங் மிஷின், இன்ட்ராக்டிவ் பேனல், ஏகப்பட்ட ப்ராடக்ட்ஸ் நம்மள்ட்ட இருக்குங்க. எக்ஸ்க்ளூசிவாக அதிகப்படியான கஸ்டமர்ஸ்க்கு தேவையான ப்ராடக்ட்ஸை மட்டும் தான் நம்ம யூடியூப் வீடியோவில் கொண்டு வருவோம். உங்களுக்கு எக்ஸ்க்ளூசிவாக சில ப்ராடக்ட்ஸ் தேவைப்படுது அப்படின்னா வாட்ஸ்அப்பில் சேட் பண்ணுங்கள், ஒர்க்கிங் ஹவர்ஸில் சேட் பண்ணுங்கள். ஒர்க்கிங் ஹவர்ஸில் ஸ்பீடாக ரிப்ளை வரும். நான் ஒர்க்கிங் ஹவர்ஸில் நீங்கள் மெசேஜ் போட்டிங்க அப்படின்னா லேட்டாக உங்களுக்கு மெசேஜ் அனுப்ப ஆரம்பிப்போம். இந்த டீட்டெயில் சொல்கிறதுக்காக இந்த வீடியோ. ரெண்டாவது, இந்த ப்ரைஸ் அப்டேட் நம்ம கிஃப்ட்டை இன்னும் யாரும் கொடுக்காம இருக்கும் பார்த்தீங்களா, அந்த அப்டேட்டையும் கொடுக்குறது தான் இந்த வீடியோ. ஸோ நெக்ஸ்ட் மந்த் ஃப்ரீயான நாளாக ஒரு நாள் பார்த்து இன்வாய்ஸை ஃபுல்லாக ரைஸ் பண்ணி உங்களுக்கு ரேண்டமாக ஓட விட்டு 24 பேத்துக்கு கிஃப்ட்டு கண்டிப்பாக வந்துடும். ஸோ 24 பேத்துக்கு கிஃப்ட் அனுப்புறதுக்கு முன்னாடியே உங்கள்கிட்ட வீடியோ வாங்கிடுவோம். ஸோ அதுக்கப்புறம் உங்கள் கிஃப்ட் வந்ததுக்கப்புறம் இங்கே வீடியோ நீங்கள் அனுப்பிச்சுடணும். ஸோ ஏன்னு கேட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு நாங்கள் கிஃப்ட் கொடுத்ததுக்கான ப்ரூஃபை சேனலில் காமிக்கணும். ஸோ இதான் இந்த 2024 பர்ச்சேஸ் பண்ணுறவங்களுக்கும் பார்த்தீங்கன்னா 2025 முன்னிட்டு 25 பேருக்கு கிஃப்ட். ஸோ அந்த 25 கிஃப்ட் என்னென்ன அப்படின்றது இந்த வருஷத்தில் அப்படியே ஓடிட்டு இருக்கும்போது தீபாவளி ஒட்டி சொல்லுவோம். ஸோ என்ஆர்இன் ஃபோட்டோக்கு பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா நியாயமான விலையில் தரமான பொருளை பெஸ்ட்டு சர்வீஸ் சப்போர்ட்டோட உங்களுக்கு சப்ளை பண்ணுறோம். இது போக மிஸ்ட்ரி போனஸ் மாதிரி ஒவ்வொரு வருஷமும் கிஃப்ட்டும் கொடுக்குறோம். ஸோ உங்களுக்கு ஐடி ப்ராடக்ட்ஸ் என்ன ஒரு நீட்ஸ் இருந்தாலும் சரி என்ஆர்இன் ஃபோட்டோ கான்டாக்ட் பண்ணுங்கள். நீங்கள் நியரஸ்ட்டில் இருக்கீங்களா நம்ம ஷோரூம் விசிட் பண்ணுங்கள். A to Z எல்லா ஐடி ப்ராடக்ட்ஸும் நம்மள்ட்ட இருக்குது. நெக்ஸ்ட் வீடியோ இதோட பெட்டரான சூப்பரான சந்திப்போம். பாய்.